நோயின்றி ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடிய ஈரான். இஸ்ரேலால் மீண்டும் பதற்றம். என்ன நடந்தது? அமெரிக்க இஸ்ரேல் இடையே 2 வாரம் போர் நிறுத்தம் செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் வான்வெளி பரப்பில் நவீன ரக ட்ரோன்களை பறக்க விட்டதாகவும் அதனை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த போர் நிறுத்த மீறல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதனால் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கியது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதோடு ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. இதனால் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உட்பட பல ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும், இல்லாவிடில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். அதோடு ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக காலக்கெடுவும் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. காலக்கெடு முடிவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு ட்ரம்ப் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், இல்லாவிடில் ஈரானின் நாகரிகம் அளிக்கப்படும், அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது என்று மிரட்டினார். இதனால் பதற்றம் அதிகரித்தது. இதற்கிடையேதான் பாகிஸ்தான் தலையிட்டு ஈரான் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனையடுத்து போர் 2 வாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குட் நியூஸாக பார்க்கப்பட்டது. ஆனால் இது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் தற்போது ஈரான் பகீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை. அனைத்து கப்பல்களும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான IRIB அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் சில நிமிடங்களுக்கு முன்பு ஈரானின் ஃபார்ஸ் மாகாணத்தின் லார் நகரின் வான்வெளி பரப்பில் இஸ்ரேலின் ஹெர்ம்ஸ் 900 ரக ட்ரோன் பறந்தது. இந்த ட்ரோன் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் நவீன வான்வெளி பாதுகாப்பு அமைப்பால் இடமறித்து அளிக்கப்பட்டுள்ளது. இராணுவ நடவடிக்கைக்கு அப்பாற்பட்ட அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளின் விமானமும் ட்ரோன்களும் ஈரான் வான்வெளிக்கு நுழைவது என்பது போர் நிறுத்த மீறலாக கருதப்படும். இதற்கு உறுதியான முறையில் பதிலடி கொடுக்கப்படும். தற்போது இஸ்ரேலின் போர் நிறுத்த விதிமீறல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.